பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வறுக்கணும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வாங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 8 வரமிளகா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வரமிளகா அரைச்சிக்கணும். வரமிளகா அரைச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டைம் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி இந்த மாதிரி இப்படி வச்சு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். கடுகு கட் பண்ணி வச்சு இட்லி போட்டுடணும். 2 நிமிஷம் வணக்கணும் இட்லியை. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பொடியை போட்டு கிளறணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறணும். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின தக்காளி 1 நல்லா கிளறினதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கின கொஞ்சம் போட்டு ஒரு கிளறினா